ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம அனிதா கிச்சன் அண்ட் டைலரிங் சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னா, சப்பாத்தி வச்சு செய்யக்கூடிய ஈஸியான ஒரு டிஷ் பார்க்கலாங்க. வாங்க, சப்பாத்தி வச்சு சூப்பரான ஒரு டிஷ் பார்க்கலாங்க. வாங்க, தேவையான பொருட்கள்: சப்பாத்தி, பெரிய வெங்காயம், குடமிளகா, தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. சப்பாத்தி கல் சூடாயிடுச்சு. சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்ப வேக தேவையில்லை. ரெண்டு சைடும் கொஞ்சமாக ஹீட் ஆனால் போதுங்க. சப்பாத்தி ஒன்றோட ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் இப்படி சூடு பண்ணுறேங்க. இந்த அளவுக்கு சூடான போதுங்க, எடுத்துக்கலாங்க. எல்லா சப்பாத்தியும் அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. ரெண்டு சைடும் 10 செகண்ட் வச்சுருந்தா போதுங்க. எல்லா சப்பாத்தி இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாங்க. ரெண்டோ மூணோ ஒட்டுக்கா எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி மெலிசாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக நல்லா கட் பண்ணிக்கலாம். எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாங்க. கட் பண்ணி வச்சுருக்கணும். இந்த சப்பாத்தி உள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா கலர் மாறின வரைக்கும் போட்டு பொரிச்சுக்கலாங்க. சப்பாத்தி நல்லா கிறிஸ்பியானதும் எடுத்துக்கலாங்க. இந்த பாருங்க, இங்கே இந்த மாதிரி உடைச்சா உடையிற அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி பொரிச்ச மிச்ச எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாங்க. பொடியாக நறுக்கின பூண்டு, ஒரு பச்சை மிளகா, ரெண்டு தண்டு கருவேப்பிலை, கருவேப்பிலை பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம்,
வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு வதங்கினதும் தக்காளி போட்டுக்கலாங்க. நாட்டு தக்காளி 2 எடுத்துக்கிறேங்க. தக்காளி லைட்டாக வதங்கினதும் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா தூள் போட்டிருக்குறாங்க. மசாலா வாசமெல்லாம் போனதுக்கப்புறம் கொடை மிளகா போட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. கேப்சிகம் போட்டதுக்கப்புறம் அந்த 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாங்க. கேப்சிகம் ரொம்ப வேக தேவையில்லைங்க. ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. சில்லி சாஸ் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. சோயா சாஸ் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. தேவைப்பட்ட ஒரு பிஞ்சு போட்டுக்கலாங்க. ஃபுட் கலர் ஒரு பிஞ்சு. ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா கொதிச்சிருச்சுங்க. இது சப்பாத்தி போட்டு மிக்ஸ் பண்ணிடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் அரை ஸ்பூன் பெப்பர் தூளுங்க. தேவையான அளவு கொத்தமல்லி தழைங்க. நல்லா கிளறி விட்டுறலாங்க. சுவையான டிஃபன் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.